ஹலோ மீட் மிஸ்டர் மித்தூன். அதனால தான் அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில இன்ஸ்டா அழகிகள் அவங்களோட ரீல்ஸில் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து சும்மா ரியாக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது ட்ரால்லாம் கிடையாது. இதில் சம்மந்தப்பட்டிருக்க யாராச்சும் ஹர்ட் ஆனீங்க அப்படின்னா ஜென்யூனாக சொல்லுங்கள், நம்ம உங்கள் வீடியோ கட் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு இந்த வீடியோவே ப்ரைவேட்டில் போட்டுடலாம். ஏன்னா உங்களை ஹர்ட் பண்ணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது, சும்மா ஜாலியாக ஒரு ஃப்ளோவாக ஜஸ்ட் கலாய்க்கணும், அவ்வளோதான் மேட்ரு. சரி வாங்க நம்ம வீடியோ பார்க்க போகலாம். உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா? உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு நான் தான் அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பெஸ்ட் ப்ரொபோசல் ஆஃப் த இயர் அவார்ட் கோஸ் டு விஷால் தான். இன்னும் இப்படி நடிச்சிட்டு இருக்காரு. எப்படி இருந்த மனுஷன், எப்படி பார்த்த ரசிச்சேன் நானும் மதுரக்காரன் தான்டா ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிரு படத்தில் அந்த அது என்னது பஸ்ஸோட பம்பர்லாம் சுற்றி விடும்போது கையெல்லாம் புல்ல அரிச்சு உனக்காக விசிலாம் அடித்து பேப்பரை பறக்க விட்டேன் நான் ஒரு காலத்தில். ஏன்னா இப்படி மாறிட்டேன்? என் பேரை வைக்கிறியா? உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் பேர் வைக்கிறியா? என்னண்ணா இது? ஏன்னா இப்படி மாட்டேன், நல்லா தானே இருந்த. ஆப்போசிட்டில் அந்த அம்மா, அதுக்கு மேலே ஆக்டிங் வேறு. உலக அழகிகள் ரீல்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். விஷால் அண்ணா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில. பட் இந்த ஒரு சீனை பார்த்து ரீல்ஸில் பார்த்தேன். எனக்கு என்ன டவுட்னா, அவங்களுக்கு குழந்தை பிறந்தா இவர் பேரை ஏன் வைக்கணும்? புருஷன் சந்தேகப்படுவானா மாட்டானா? ஊராம் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பொண்டாட்டி சந்தேகப்படுவாளா மாட்டாளா? அந்த மாதிரி தானே இதுவும். எதுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு தெளிவாக இருக்கணும். எனக்கு இதுதான் வேணும்னா எனக்கு இதுதான் வேணும். இதனால அதுக்கப்புறம் இந்த லேயர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த லேயர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த லேயர். ஏன் டோலிஸ் எல்லாத்தையும் போட்டு படுத்துறீங்க இப்படி? இது எல்லாருமே டோலிஸ்ன்னு இல்லை, டோலிஸ் எல்லாருமே உமன் லையிங் அபவுட் தேர் டயட் பிளான்ஸா. சின்ன வயசுல நான் ரொம்ப குண்டா இருப்பேன். சின்ன வயசுல ஓகே சின்ன வயசுல எல்லாருமே குண்டா இருக்கிறத நானும் நல்லா முழுக்குன்னு சொல்லிட்டு அழகாக தான் இருந்தேன். சின்ன வயசுல அழகாக தான் இருந்தேன். இப்போ டயட் எக்ஸசைஸ்னால இப்படி இருக்கேன். டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ணி இவ்வளோ நல்லா இருக்குங்க, செம்மையாக. இந்த போக்கிமான்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஸ்னோர்லாக்ஸ்னு ஒரு போக்கிமான் இருக்குது. தோஸ்க்கு நோ நல்லாயிருக்கும் அந்த போக்கிமான் பார்க்குறக்கே, அழகாக க்யூட்டாக பப்ளியா போக்கிமான். அந்த போக்கிமானை சொன்னேன் நான். ஆமாம் ஒல்லியா. ஓ ஆப்போசிட்டில் அவரே அதை தான் கேட்குறாரா? அப்போ ஓகே, நம்ம கலாய்க்கணும்னு நினச்சது ஆப்போசிட்டில் வேறு யாரோ பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், என்ன படம் இது? ஐயோ, இது காக்க படம் தானே இது? சூர்யா என்ன தெரில, மறந்துட்டேன் ஆக்சுவலாக. டயட்டை விட்டேன்னு வைங்க, அப்புறம் உங்களுக்கு மெத்தையே தேவைப்படாது. ஆஹா, அப்போ டயட்டை விட்டுருங்கிறேன். எதுக்குங்கிறேன்? டயட்டை விடாட்டியும் விட்டாலே கல்யாணம் பண்ணிட்டா எதுக்கு மெத்தை? மேலே படுத்து உருள வேண்டும். மெத்தையோட யூஸ் என்ன? மெத்தை மேலே படுக்கிறக்கும் அங்கிட்டு இங்கிட்டும் உருளுறக்கும் சொகுசாக படுத்துங்கிறக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு மெத்தை? பாயா இருந்தாலும் பொண்டாட்டி பார்த்துப்பா நம்மளை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும்ல. பாயில் படுத்தாலும் வெள்ளரிக்காய் வித்தாச்சு குடும்பத்தை காப்பாற்றுவா அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி மெத்த இருந்தால் தான் உன் கூட நான் வந்து தூங்குவேன் அப்படின்னா, சரி இப்போ உடனே தட்டி போ, ஹாலில் படுப்போ அப்படின்னு நான் தான் வெளியே அனுப்பிச்சிடுவேன். சொல்கிறேன் நான். அப்பப்போ நானே மெத்த மாதிரி ஆயிடுவேன். அப்பப்போ நீங்களே மெத்த மாதிரி. ஆனால் ஆப்போசிட்டில் அவருக்கு சந்தோஷம் தானே? இல்லை, அது ஒரு விதமான மகிழ்ச்சி தானே. ஒரு மனிதன் ஒரு மெத்தையாக, ஒரு லிவிங் திங் ஒரு நான் லிவிங் திங்காக மாறும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு மாதிரி அவர் பார்ப்பார்ல, அதனால ஒரு சந்தோஷம் வரும்ல. அடுத்து ஒருத்தங்க இருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. எது கேட்குற? எதுக்கு பேரை கேட்பாங்க? பேரை சொல்லி கூப்பிட்றதான் கேட்பாங்க. பின்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்றது? கியூட்டாண்டி இங்கே வாடி அப்படியே கூப்பிட முடியும். பேர் என்னன்னு தெரிஞ்சால் தானே பேர் சொல்லி கூப்பிட முடியும். சைடு கேப்பில் கியூட்டாண்டின்னு யாரையாச்சும் சொன்னியாடா மித்துன் அப்படிங்கிறீங்களா? இல்லை, அழகான பொண்ணுங்களை பார்த்தா பேரை கேட்கறது என் ஹாபி. அழகான பொண்ணுங்களை பார்த்தா பெத்தாங்கிறாச்சி. அழகான பொண்ணுங்களை பார்த்தா பேரை கேட்கறது எங்கள் குல தொழில், எங்கள் தொழிலே அதுதான் அப்படின்னு சரண்டராக வேண்டியது தானே. அது என்ன ஹாபி? புரியலையா? ராகிங். என்னடா இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க பொண்ணுங்கிட்டலாம்? உன் பேர் என்ன? அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களோ அவங்களும்? தைரியமாக பேசலாமோ? நிறைய மாற்றிக்க வேண்டியது இருக்குது. வேறு ஒரு பேரலல் யூனிவர்ஸில் ஒரு மித்துன் இருந்தானா, கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது ஒன்று தான், அவனாச்சும் அனுபவித்து சந்தோஷமாக வாழணும் கடவுளே. என்னைய மாதிரி கேன வாக்கில் சுற்றக்கூடாது. எந்த ஸ்டூடெண்ட்? என்ன நீ எந்த ஸ்டூடெண்ட்? நீங்கள் திருப்பி என்ன கேட்கணும்? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். அவன் தான் வைவா கேட்டுருக்கான் அப்படின்னா மேடமும் திருப்பி வைவா கொஸ்டின்ஸாக கேட்குறது. ரெண்டு பேரும் மாறி என்ன எக்ஸாம் கரெக்ட் பண்ணி மார்க் போட்டு யார் ஃபஸ்ட்டுன்னு பார்க்க போகிறீங்களா? போஸுக்கு உன் பேர் என்ன? இதான் உன் பேரா? சரி வா நம்ம போகலாம், வா ஈஸியாக இருக்கு, வா பைக்கில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக வேண்டியதானே. அவ்வளோதானே வாழ்க்கை. அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேருங்க. கேள்வி கேட்டுகிட்டே இருக்க, பயப்படாத. சார் பேர் என்ன? பயப்படாத அப்படின்னு சொன்னோடனே சார் பேர் என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் என் பேர் வந்து மித்துனுங்க.
மித்துனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஆனால் மித்துன் தாங்க என் பேர் ஆக்சுவலாக. மித்துன் சக்கரவர்த்தி அப்படின்னு வைக்கலாமான்னு எங்கள் அப்பா யோசிச்சாருங்க. சக்கரவர்த்தின்னு பேர்லையாச்சும் இருக்குன்ட்டு எங்கள் அப்பா வச்சுருந்துருக்கலாம். பட் பேரில் கூட சக்கரவர்த்தியாக இல்லைங்க. சாரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஃபர்ஸ்ட் இயர்னு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானாமா. ஆனால் எப்பா டேய், இந்த மாதிரி ஒரு சீனியர் இருந்தால் எந்த ஃபஸ்ட் இயர் பையனாக இருந்தாலும் கேட்க தானே தோணும். நானும் தான் ஒரு காலேஜில் படித்தேன். எல்லாமே மூஞ்சி மூடிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாலும் ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே, இல்லை சரி ஓகே, அடுத்த வீடியோ ட்ரால் அடுத்த வீடியோ பார்ப்போம் வாங்க. அடுத்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த வீடியோ போக வேண்டியது தானே, அவ்வளோதான். இப்போ அடுத்த வீடியோ ப்ளே பண்ண போகிறேன். வேறு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவை வந்து நம்ம ட்ரால் பண்ணி இது ரியாக்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணி. சரி ஓகே சீனியர், நீங்கள் எந்த காலேஜ்னு சொல்லுங்கள் சீனியர். அங்கே அப்ளிகேஷன் போடுறேன். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து காலேஜ் படிக்கிறதுக்கு நான் ரெடி. ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் அப்பா ரெடி இல்லை. பட் அதை விட்டுருவோம், அதனால் அதை விட்டுருவோம். ஏன் சும்மா சும்மா திட்டுற அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறானா? என்னடி பேசுற? வாயத்திறந்து பேசினாலே புரியாது, இதில் பாடி லாங்குவேஜ் வேறையா? வாயத்திறந்து தான் சொல்லுங்கல்ல டோலி. அன்பு அதிகமானிதான் அந்த ஒருமையில் பேசுகிறேன் தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓ, அன்பு அதிகமானனால நீங்கள் ஒருமையில் இங்கே வாடா அங்கே போடா கம்யூனாட்டி கூ அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒருமையில் பேசி பரவாயில்ல. பாய் ஃப்ரெண்டை தானே திட்ட முடியும் கெட்ட வார்த்தையில், வேறு யாரை திட்ட முடியும்? அது ஒரு விதமான லவ் தான். கெட்ட வார்த்தையில் செல்லமாக பேசிக்கிறது. நான் வந்து கோவத்தில் திட்டுறது சொல்லலை, நல்லா தான் இருக்கும். கற்றுங்க, அன்பு ஜாஸ்தியாக நல்லா ஒருமையில் நீங்கள் கற்றுங்க. டாடா பை சொல்லிட்டு கிளம்பி நான் உங்கள் மீட் மிஸ் டாடா பை டாட்டா. இந்த கேள்வியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு எதுவும் தோணலை. எனக்கு பிரெயின் ஒர்க் ஆகிறது நின்றுச்சு. ஏன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சோறு எங்கடா அப்படி தான் இருக்கும் எனக்கு. நான் இப்போ வெளியே போய் என்ன சமைக்கிறதுக்கெலாம் பொறுமை இல்லை. இன்றைக்கி சிக்கன் ரைஸ் சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி ஒரு புடி. பாய்.